ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ்க்கும் சேப்பா சூப்பர் கில்லிஸ்க்கும் இடையே நடக்க போகிற டிஎன்பிஎலோட செகண்ட் மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா லைக்கா கோவைக்கும் திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கும் இடையே நடந்த மேட்ச் சூப்பராக போயிருந்தது. ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக ஜி பெரியசாமி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். ஷாருக் கான் நல்ல ஒரு 2 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீம் கேப்டனாக வந்திருந்தார். அஸ்வினுக்கு ஒரு 2 விக்கெட் கிடச்சிது. பேட்டிங்கில் ஃப்ளாப். ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் சச்சினாக இருக்கட்டும், சம் பிளேயர்ஸாக இருக்கட்டும், நல்ல பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க. லோ பர்சன்டேஜ் ஓரளவுக்கு கிளிக் ஆயிருந்தது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் பிளேயர்ஸை பற்றின டெப்த்தான ஸ்டாட்ஸு, அனாலிசிஸு, ஸோ எந்த இன்னிங்ஸில் யாரை ட்ரை பண்ணலாம், யாரெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன்ஸ் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6th ஜூன் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 7:15 இந்தியன் டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. வென்யூ சேம் எஸ்என்ஆர் காலேஜ் கிரவுண்ட் கோயம்புத்தூர் வச்சு நடக்க போகுது. ஹெட்ல மொத்தமாக 8 முறை 2 டீம் இது வரைக்கும் ப்ளே பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎல் ஹிஸ்ட்ரியில். அதில் ஒரு முறை ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. 6 முறை சிஎஸ்ஜி தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சேப்பாக் சூப்பர் கில்லிஸோட டாமினேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ பெட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வின்னிங் டீம் அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்சில் தெரிய வருது. நோ ரிசல்ட் வந்து ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி ஆகியிருக்கு. பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் வந்து பேலன்ஸாக இருக்கும். லாஸ்ட் மேட்ச்சில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் 151லேருந்து 161 தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். 148 ரன் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் வந்து அடிச்சிருந்தாங்க லைக்கா கோவை. ஒரு பெரிய பேட்டிங் டெப்த் இல்லாட்டாலும் ஒரு 140 தான் வருது. ஸோ இந்த மேட்ச்லேயுமே நீங்கள் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணக்கூடிய டீமில் ஒரு 165க்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 155லேருந்து 65 அந்த 10 ரன்ஸ்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ டொமஸ்டிக் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் 22 போட்டிகள் நடந்திருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 7, பேட்டிங் செகண்ட் வந்து 15 மேட்சஸ் கிட்ட வின் பண்ணியிருக்காங்க. 151 ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஸ்கோர். நெல்லை ராயல் கிங்ஸ் ஹையர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோர் வந்து திண்டுக்கல் வந்து இந்த கிரவுண்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னில் 150 கீழே 11 முறை, 150லேருந்து 169க்குள்ளே 5 முறை, 170லேருந்து 89க்குள்ளே 3 முறை, 190க்கு மேலே 3 முறை அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி 165, 170க்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். ரீசன்ட் மேட்சஸ் அண்ட் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வென்யூவில் எப்படி இருந்திருக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்சு லைக்கா ஃபஸ்ட் பேட் பண்ணி 149 அடிக்கிறாங்க 20 ஓவருக்கு. ஸோ 8 விக்கெட் கிட்ட போகுது. 7 விக்கெட் கிடையாது, 8 விக்கெட் கிட்ட போகுது. ஸோ ரெண்டாவது பேட் பண்ண டெல்லினே நமக்கு வருது. திண்டுக்கல் டிராகன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 154க்கு 3 விக்கெட். ஸோ 17.2 ஓவரில் கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணியிருந்தாங்க. சிவம் சிங் பார்த்தீங்க அப்படின்னா 82-50 பால்ஸில் நாட் அவுட்டில் மேட்ச் முடிச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேஸுக்கு 4, ஸ்பின்னுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 1 விக்கெட்டும், ரெண்டாவது இன்னிங்ஸ் பேஸுக்கு 2, ஸ்பின்னர்ஸ்க்கு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஈக்குவலாக விழுந்திருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க இந்த பர்டிகுலர் இன்னிங்ஸில் ரெண்டாவது இன்னிங்ஸில் பேஸ் போலர்ஸ்க்கு 1 விக்கெட் தான். ராமலிங்கம் ரோஹித் மட்டும் 1 விக்கெட் எடுத்தார். ஷாருக் கான் வந்து ஸ்பின்னராக 2 விக்கெட் எடுத்தார். ஸோ மற்ற மேட்சஸ்லாம் நம்ம ஆல்ரெடி நேற்று வீடியோவில் பார்த்தாச்சு. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேஸ் போலர்ஸ்க்கு நல்ல சப்போர்ட் இருந்திருக்கு. ஸோ ரெண்டாவது இன்னிங்ஸ் ஸ்பின் போலர்ஸ்க்கு ஸ்லைட்லி ஒரு அட்வான்டேஜ் இருந்தாலும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய பேஸ் போலர்ஸ்லேருந்து ஒரு விசிஆர் கேப்டன் வரதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. இப்போ பிளேயிங் 11 ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸில் அமித் சாத்விக், துஷார் அகேஜா ஓப்பன் பண்ண போகிறாங்க. கே ராஜ்குமார் ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன், லாஸ்ட் சீசனில் திருச்சி சோலாஸ்க்காக இருந்தார். அடுத்து பிரதோஷ் ரஞ்சன் பால், எஸ் ராதாகிருஷ்ணன், சாய் கிஷோர், டேல் ஃபெராரியோ, முகமது அலி, டி நட்ராஜன், பாலு சூர்யா, ஆர் சிலம்பரசன். இது வந்து பர்டிகுலர்லி ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் பார்த்தினா ஒரு ஃபுல் பிளேயிங் ஒன்றா இருக்குது. இதில் சம் சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 1 or 2 பிளேயர்ஸ் வந்து இல்லாமல் போகலாம். பேட்டிங் ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ அது வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஓரளவுக்கு நம்ம பார்க்கும்போது இதுதான் வந்து இப்போ எக்ஸ்பெக்டட் பிளேயிங் ஒன்றா இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பிரிக்கக்கூடியது பேட்டர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ், பவுலர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பிரிச்சுக்கலாம். அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டீமில் பியூர் பேட்ஸ்மேன்ஸாக 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸ் கிடையாது. டாப் 5மே பேட்டர்ஸாக இருக்காங்க. தென் ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. சாய் கிஷோர், டேரில் ஃபெராரியோ, முகமது அலி. இந்த 3 பிளேயர்ஸ் வந்து ஆல்ரவுண்டர்ஸாக இருக்காங்க. 3 பவுலர்ஸில் ஒரு ஹை பேஸ் போடக்கூடிய டி நட்ராஜன் இருக்கார். ஆர் சிலம்பரசன் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஆர்ம் மீடியம் பேஸ் பவுலர் இவர். எம் சிலம்பரசன் தான் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். அவர் வந்து சேப்பாக்கில் இருக்கார். ஸோ பாலு சூர்யா லெக் பிரேக் பவுலர். குவாலிட்டியான ஒரு பேலன்ஸான டீமை தெரிந்தாங்க. லாஸ்ட் சீசனில் டேபிளில் கடைசியில் இடத்துல வந்து முடிச்சிருந்தாங்க. இந்த சீசன் ஃபஸ்ட் மேட்ச் வந்து நல்லா ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ 3 டிவைட் பண்ணி பிரித்தாச்சு. இதில்
4 ஓவர்ஸும் போல் பண்ணி பேட்டிங்கும் பண்ணக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸில் ஃபஸ்ட்டு சாய் கிஷோர், ரெண்டாவது முகமது அலி. இந்த 2 பிளேயர்ஸ் வந்து இந்த மேட்ச்சுக்கு ரொம்ப மஸ்ட் பிக்கு. சாய் கிஷோர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஐபிஎல் எப்படி போச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஜிடிக்காக நல்ல விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருந்தாரு. அண்ட் முகமது அலி பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் சீசனில் பர்பிள் கேப் ஹோல்டராக இருந்தார். அதிக விக்கெட்ஸ் வந்து எடுத்தார். குறிப்பாக பவர் பிளேயில் பவுல் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஸோ இந்த 2 பவுலர்ஸ்லேருந்து 4 ஓவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் டி நட்ராஜன், பாலு சூர்யா, சிலம்பரசன் இந்த 5 பவுலர்ஸ் மட்டுமே இது வரைக்கும் ஃபுல் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணதுக்கான பாசிபிள் இருக்குது. இதை தவிர்த்து ஃபெராரியை ட்ரை பண்ணாங்கன்னா தேவைன்னா மட்டும்தான் ட்ரை பண்ணுவாங்க. செகண்டாக பவுல் பண்ணும்போது ஃபெராரியோக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சேப்பாக் சூப்பர் கில்லிஸோட பிளேயிங்களை வந்து பார்த்துடலாம். சச்சின் பி ஓப்பன் பண்ண போகிறாரு அஹெட் ஆஃப் ஜெகதீஷன். ஸோ அபரஜித், விஜய் சங்கர், அக்ரம் கான், ஸ்வப்னில் சிங், அபிஷேக் தன்வர், மோகித் ஹரிகரன், லோகேஷ் ராஜ், பிரேம்குமார், சிலம்பரசன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்ஜியோட ஒரு பிளேயிங் லெவனாக இருக்குது. இப்போ இதில் ஃபுல் பேட்டர்ஸ், அதாவது பேட்டிங் மட்டும் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பி சச்சின் அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெகதீஷன், தென் அக்ரம் கானுக்கு பவுலிங் வாய்ப்பு கிடைக்காது. ஸோ ஓரளவுக்கு இந்த 3 பிளேயர்ஸ் வந்து பேட்டிங் மட்டும்தான் பண்ண போகிறாங்க. பவுலிங் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங்கில் ஆல்ரவுண்டர்ஸாக யார் இருக்காங்கன்னா இந்த 2 பிளேயர்ஸ் வந்து இந்த டீமில் மிடில் ஆர்டர்ஸில் ஒரு பேட்டிங் பவுலிங் பண்ணக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸாக இருக்காங்க. தென் பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 பிளேயர்ஸ் மொத்தமாக 5 ஆல்ரவுண்டர்ஸ் வந்து இருக்காங்க இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு. 3 பவுலர்ஸ் லோகேஷ் ராஜ், பிரேம்குமார், சிலம்பரசன். பவுலிங் யூனிட் கொஞ்சம் மற்ற இயர் கம்பேர் பண்ணும்போது சேப்பாக்கில் இந்த சீசன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. மோஸ்ட் ப்ராபப்ளி 3 பேட்டர்ஸ், 5 ஆல்ரவுண்டர்ஸ், 3 பவுலர்ஸ் அப்படிங்கிற ஒரு காம்போவில் போகிறாங்க. ஃபுல் 4 ஓவர்ஸ் வந்து யார்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பாபா அபரஜித், ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் ஸ்வப்னில் சிங், மூணாவது அபிஷேக் தன்வர், நாலாவது சிலம்பரசன். இந்த 4 பவுலர்ஸுமே அவங்களோட ஃபுல் ஓவர்ஸ் கோட்டா முடிக்க போகிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 4 ஓவர்ஸை அபரஜித்தோட டெசிஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி மோகித் ஹரிகரன், லோகேஷ் ராஜ் வந்து அதிக ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம்ங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. மற்றபடி பிரேம்குமார் ரீசன்ட் ஃபார்ம் நம்ம கீழே ரீட் பண்ணுவோம். ஸோ ஓரளவுக்கு பார்க்கும்போது இந்த 7 பிளேயர்ஸும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஓரளவுக்கு பவுலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ ரீசன்ட் ஃபார்ம் பார்த்துட்டு எந்த பிளேயர்ஸை பிக் பண்ணலாம்ங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு அமித் சாத்விக், அவரோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து இன்னொட்டா இருந்திருக்கு. ஒரு 250 ஒரு 220s கிட்ட அடிச்சிருக்காரு ரீசெண்டாக. 80% பிக் பண்ணியிருக்காங்க விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில். ஆனால் துஷார் அகேஜா பாருங்கள் 55, 55, 41, 79, 32ன்னு சொல்லி கன்சிஸ்டன்சியாக ஆடி இருக்காரு. 4% தான் பிக் பண்ணியிருக்காங்க விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில். இந்த 2 பிளேயர்ஸில் உங்களுக்கு அமித் சாத்விக் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டுக்கு செமையாக ஆடுவார், இன்னிங்ஸை செமையாக ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாரு. பட் துஷார் அகேஜா நின்று கொண்டு போவார். பவர் பிளேயில் லாஸ்ட் சீசனில் ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் யாருக்கு இருந்துச்சுன்னு பாருங்கள், துஷார் ரகேஜாக்கு தான் இருக்கும். ஒரு கோல்டன் பிக்கு அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரகேஜா தெரிய வராரு. ராஜ்குமார் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஒரு ஹார்டு ஹிட்டிங் பேட்ஸ்மேன். ஸோ ரன் பால் ஆட மாட்டார், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்தோடனே பேட்டை விடுவார். ஹிட் ஆர் மிஸ்டேக் பிளேயராக அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராரு. பிரதோஷ் ரஞ்சன் பால் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல பிக்கு. லாஸ்ட்டு ஹெட்டில் இந்த 2 டீமும் ப்ளே பண்ணும்போது 67 பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருந்தார். இந்த மேட்ச் கிடையாது, நம்பரை நான் மென்ஷன் பண்ணுறேன். 67 நாட் அவுட்டில் தான் அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் வந்து லாஸ்ட் டிஎன்பியில் முடிச்சிருந்தார். நம்பர் 4ல் வராரு. கொஞ்சம் ஆள் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மெரிட் ஆஃப் தி பால் ஆடுவார். தமிழ்நாடுக்கு நிறைய சீசன் பார்த்திங்க அப்படின்னா ரஞ்சி ட்ராஃபியில் மிடில் ஆடி இருக்காரு, ஓப்பனும் பண்ணியிருக்காரு. ஒயிட் பால் கிரிக்கெட்டுக்குமே தமிழ்நாட்டுக்காக நிறைய ஆடி இருக்காரு. ஏஜ் வந்து 24 சம்திங் அவ்வளோதான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியான பேட்டர். போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங் அதிக ப்ரியாரிட்டி, நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ராதாகிருஷ்ணன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பழைய பிளேயரு. ஸோ இன்னும் பார்த்திங்க அப்படின்னா ஆடிட்டு இருக்காரு. ஸோ என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ரிஸ்க்காக போனீங்கன்னா செகண்டாக பேட் பண்ணும்போது மட்டும் கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். சாய் கிஷோர் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். பேட்டிங் பெருசாக ஆடுவாரா டிஎன்பியில் அப்படின்னு கேட்டால் ஒரு 2 6 அடிப்பார். பட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கான்ஃபிடன்ஸாக நம்ம சொல்லலாம், ஒரு 2 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. டேரல் ஃபெராரியோ மேலே ப்ரமோட் பண்ணுறாங்களா, லாஸ்ட் மேட்ச்சில் இம்பாக்ட் சப்பில் தான் நிறைய மேட்ச் வந்திருந்தார். வந்த மேட்ச்லேயுமே பவுலிங்கில் விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தார். அது வந்து கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்தது இந்த பர்டிகுலர் டீம் பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் சீசன் பார்த்திங்க அப்படின்னா திருச்சி கிராண்ட் சோலர்ஸ்க்காக ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ இந்த சீசன் இப்போது புது ஃப்ரான்ச்சைசி ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ். ஸோ செகண்டாக போல் பண்ணும்போது சம் டீம்ஸில் கன்சிடர் பண்ணுங்கள். ரீசெண்டாக ஓரளவுக்கு விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு.
தென் முகமது அலி காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் நினைக்கிறேன் அவருக்கு சம்திங். ஸோ டீசென்ட் ஆல்ரவுண்டர். லாஸ்ட் சீசனில் கன்சிஸ்டன்சியாக விக்கெட் எடுத்துகிட்டு இருந்தார். ரீசெண்டாக பேட்டிங் நல்ல ஃபார்ம் இருந்திருக்கு. டெஃபினட்டாக நம்பர் 8 அனுப்ப மாட்டாங்க. நம்பர் 3 நம்பர் 4 தான் இவர் அனுப்புறதுக்கான பாசிபிள் இருக்குது. இந்த மேட்ச்சுக்கு ஒரு ரிஸ்கியான வீசி 2 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணி பேட்டிங்கில் ஒரு 30 ரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்ததாக டி நட்ராஜன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவரை பற்றி. ஸோ ஐபிஎல்லில் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 10 கோடி கொடுத்து எடுத்தாங்க. பட் வாய்ப்பு கிடைக்கல. வெறும் 3 ஓவர்ஸ் தான் பவுல் பண்ணார். அகெயின்ஸ்ட்டு சம்திங் ஒரு டீம் நினைக்கிறேன். ஜிடிக்கு அகெயின்ஸ்டாக சாய் சுதர்ஷன் கூட ஒரு ஓவரில் நிறைய 6 அடிச்சிருப்பார். பட் இந்த டிஎன்பிஎல் அப்படிங்கிறது வேறு. 2வது போலிங் பண்ணும்போது நட்ராஜனுக்கு வீசி கொடுங்க. ஃபஸ்ட்டாக போலிங் பண்ணும்போது அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். பாலு சூர்யா ஒரு குவாலிட்டியான மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லலாம். பட் எக்கனாமிக்கலாக போல் பண்ணுவார். சீசன் பை சீசன் பார்த்திங்க அப்படின்னா இவருடைய எக்கனாமிக் ரேட் பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய அந்த ஒரு சிச்சுவேஷன் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வராது அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. சிலம்பரசன் ஸ்ட்ரைட் அவே ஃபஸ்ட்டு போலிங் பண்ணால் மட்டும் பிக் பண்ணுங்கள். டெத்தில் போல் பண்ணுவார். ஹார்டாக போவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. பெஞ்ச் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிவி அச்சுத் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ உத்திரசாமி சசிதேவை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியான பேட்டர். வந்தார் அப்படின்னா சாலிடாக ஆடி கொடுப்பாரு. கேன் வில்லியம்சன் மாதிரி ரன்ன பால் ஆடி கடைசியில் ஒரு 40 பாலுக்கு 50 ரன் அடிக்கக்கூடிய ஒரு டேலண்ட் இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ வந்தார் அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் பிக் பண்ணிக்கலாம். அனுவன்கர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டெபு பண்ணுறாரு. அவர் பற்றின ஸ்டாட்ஸ் நமக்கு கிடைக்கல. மதிவாணன் பார்த்திங்க அப்படின்னா இந்த டீமோட பில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட திருப்பூர் ஒரு டீம் இருந்தது. ரூபி திருச்சி வாரியர்ஸ்னு ஒரு டீம் இருந்தது. அந்த டீமில் தான் இவர் டெபு பண்ணியிருந்தார் பாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ நல்ல குவாலிட்டியான ஆல்ரவுண்டர். பட் டவுன் தி ஆர்டர் தான் இவருக்கு வந்து பேட்டிங் கிடைக்கும். பவுலிங்குமே டிஎன்பிஎல் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ், அதாவது லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் வந்து நிறைய. அந்த ரீசனுக்காக மதிவாணன் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக தெரிய வராமலே போயிட்டார். சின்ன வயசுலேயே, அதாவது 17-18 வயசுலேயே டெபு ஆனார். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் வந்து பெருசாக இல்லை. ப்ராக்டிஸ் கேம்ஸ்லையும் பெருசாக நம்பர்ஸ் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ப்ளே பண்ணார்னா 2வது போலிங் பிக் பண்ணிக்கலாம். மோகன் பிரசாத் லாஸ்ட் சீசன் பார்த்திங்க அப்படின்னா நெல்லை ராயல் கிங்ஸ்க்காக ப்ளே பண்ணியிருந்தார். ஒரு டீசன்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் தான். பேட்டிங் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஸோ செகண்டாக போல் பண்ணும்போது இருந்தார் அப்படின்னா பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இசைக்கு முத்து ஸ்டாட்ஸ் வந்து நமக்கு தெரியலை. ராகவேந்திரா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டெபுட்டன் தான் இருக்கார். ஸ்டாட்ஸ் எதுவும் தெரில. ஆன் டைமில் நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணுறோம். இப்போ சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸோட ரீசன்ட் ஃபார்ம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பி சச்சின். ஸோ இவரோட ரீசன்ட் ஃபார்ம் பாருங்கள். 76, 30, 63, 70, 67, 14 பர்சன்டேஜ் வந்து ரொம்ப 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 கம்மியாக பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ கோல்டன் பிக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு கண்டிப்பாக நீங்கள் இவரை கன்சிடர் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குங்கிறது தெரிய வருது. ஜெகதீஷன் 2 இன்னிங்ஸுமே உங்களுக்கு ஒரு சூப்பர் சிவிசியாக இருக்கார். இது வரைக்கும் ஒரு கேப்டன் 4%, வைஸ் கேப்டன் 5% தான் பிக் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அபரஜித், சாய் கிஷோர், நட்ராஜன் அந்த மாதிரி ஒரு காம்போவில் போயிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் டிஃபரன்ஷியலாக டபுள் ஆப்ஷன் பிளேயர், விக்கெட் கீப்பிங் பேட்டரும் கூட. டிஎன்பிஎல்ல அதிக ரன் ஸ்கோரும் இவர் தான் இருக்கார். ஸோ மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில். அபரஜித் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நிறைய பவுலிங் பண்ணலை. அவர் பவுலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் பண்ணல. பேட்டிங் பொறுத்த வரைக்கும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. ப்ராக்டிஸ் கேம்ஸ்லேயுமே பேட்டிங் நிறைய ஷாட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நியூஸ் வந்து தெரிய வந்தது. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஒரு 30+ வந்து இவர்கிட்ட சால்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் பவுலிங்கில் ஷாருக் கான் மாதிரி 2-3 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்க முடியுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஸ்மால் லீக்கில் போங்க. கிராண்ட் லீக் போகிறவங்க விசி மட்டும் போங்க. சி போகிறது ஓரளவுக்கு ரிஸ்கியான பிக்காக தெரிய வருது. விஜய் சங்கர் கண்டிப்பாக டிஎன்பிஎல்ல வந்து போல் பண்ணுவாருங்க. ஸோ நிறைய அதிக எக்ஸ்பென்சிவாக இந்த சீசனில் எடுத்த பிளேயர்னால் விஜய் சங்கர் தான். கிட்டத்தட்ட அவர் சென்னைக்கு சைன் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாகவே ஆக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா சேப்பாக்குக்கு அவரை எடுத்திருந்தாங்க. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு இன்னொட்டாக இருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட சென்னைக்காக மிடில் ஆர்டரில் இறங்கிட்டு இருந்தார். டிஎன்பிஎல்ங்கிறது கேம் வேறு. பவுலிங் கண்டிப்பாக பண்ணுவார். லாஸ்ட் சீசன் வந்து திருப்பூருக்காக ப்ளே பண்ணார். ஒரு ஃபிங்கர் இன்ஜுரியில் ரூல்ட் அவுட் ஆகிட்டார். ஸோ இப்போ திருப்பூருக்கு அகேன்ஸ்டாக ஃபஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ண போகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ஃபஸ்ட்டு பேட் பண்ணி 2வது பவுலிங் பண்ணும்போது சிவிசி. பட் நான் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு உங்களுக்கு ஸ்மால் லீக்குக்கு ஒரு பெஸ்ட்டான கேப்டனாக பார்த்திங்க அப்படின்னா விஜய் சங்கரை தான் பிலீவ் பண்ணுவேன். அது ஃபஸ்ட்டு பவுலிங்னாலும் சரி 2வது பவுலிங்னாலும் சரி கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க விஜய் சங்கர்கிட்ட ஒரு விசிஆர் கேப்டன் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அக்ரம் கான் ஸோ எந்தளவுக்கு ஆடுவார்னு தெரில. அவரை பற்றின ஸ்டாட்ஸும் நமக்கு பெருசாக கிடைக்கல. ஆன் டைம் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்வப்னில் சிங். நிறைய பேருக்கு டவுட் வரும். ஆர்சிபியில் ஒரு பிளேயர் இருந்தார் ப்ரோ, லாஸ்ட் சீசன்லாம் நல்லா பவுல் பண்ணார், இந்த சீசன் ஒரு மேட்ச் கூட வாய்ப்பு கிடைக்கலையே, அவர் பேர் இதான்னு கேட்டிங்கன்னா எஸ் அதே பிளேயர் தான் இவர். ஸோ ஒரு 2 days முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் செரிமனி நல்லா வச்சுருந்தாங்க.
வின்னிங் செரிமனி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கலந்துக்கிட்டாரு. டிம் டேவிட் பக்கத்துலலாம் உட்காந்து நிறைய ஃபன்னான வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். அதை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாகவே உள்ளே வராரு. சேப்பாக் டீமுக்காக ப்ளே பண்ணுவாராங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்திங்க அப்படின்னா ஸ்வப்னில் சிங் 2வது போலிங்க்கு ஒரு நல்ல பிக்காக இருப்பார். வின்னிங் கேம்ப் RCB டைட்டில் வின்னர். ஸோ அந்த கேம்ப்லேருந்து வராரு. எக்ஸ்பெக்டேஷன் அவர்கிட்ட அதிகமாக இருக்கும். அபிஷேக் தன்வர் சிம்பிள் ஆப்ஷன் தான். ஃபஸ்ட்டு போலிங் பண்ணும்போது மஸ்டான CVC கொடுங்க. இவர் வந்து 3 ஓவர்ஸ் வந்து 0 விக்கெட்டு 40 ரன் இருந்தாலும் அந்த கடைசி ஒரு ஓவரில் மினிமம் 3 விக்கெட் எடுப்பார். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேக் ஆஃப் ஹேண்ட் ஸ்லோயர் ஒன்ஸு, ஸோ கட்டர்ஸ் வந்து நிறைய போல் பண்ணுவார். குறிப்பாக லாஸ்ட் கேம் லைகா கோவி கிங்ஸ்க்கும் திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கும் இடையே நடந்த மேட்ச்சை லைவில் வந்து பார்த்துருந்தார். ஸோ உட்காந்து என்ன நடக்குது, பிச் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது எல்லாத்தையுமே கிட்டே இருந்து பார்த்துருந்தார். ஸோ ஓரளவுக்கு அவருக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஹார்டு ஹிட்டிங் பேட்ஸ்மேனும் கூட லாஸ்ட் சீசன் ஒரே ஓவரில் ஒரு 4 6 கிட்ட அடிச்சிருந்தார். சம்திங் ஒரு பவுலர் ஹரிஷ்க்கு அகேன்ஸ்டாக நினைக்கிறேன். ஹரிஷ்குமாருக்கு அகேன்ஸ்டாக ஒரு 4 6 அடிச்சிருந்தார். பதிலுக்கு ஹரிஷுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் ஓவரில் ஒரு 4 6 அடிச்சிருந்தார். பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அபிஷேக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் போலிங் CVC, 2வது போலிங் அஸ் பிளேயரை பிக் பண்ணலாம். மோஹித் ஹரியான் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். பெருசாக வாய்ப்பு எதுவும் கிடைக்காது. லோகேஷ் ராஜுமே 50-50 ஆப்ஷன் தான். ஃபஸ்ட் போலிங் ஸ்டாட்ஸ் வந்து நல்லா இருந்திருக்கு கம்பேரிட்டிவ்லி செகண்ட் இன்னிங்ஸ். ஸோ ஃபஸ்ட் போலிங் கன்சிடர் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். சிலம்பரசன் இந்த மேட்ச்க்கு ஒரு ட்ரம்ப்பாக இருப்பார். மினிமம் 2 விக்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். TNPL அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பிளேயரில் அவரும் ஒருத்தர். இந்த டீமுக்கு ஒன் ஆஃப் த லீடிங் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலராக இருக்கார். பவர் பிளே போல் பண்ணுவார். பெஞ்ச் பிளேஸ் பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் மூர்த்தி நம்பர்ஸ் நல்லாவே இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. ராஜன் ஓரளவுக்கு ஒரு 50 அடிச்சிருக்காரு. தினேஷ் ராஜோட ஸ்டாட்ஸ் ஃபஸ்ட்டாக இருந்திருக்கு. ஆசிக் ஸ்ரீனிவாஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் 80% பிக் பண்ணியிருக்காங்க. பட் இவர் ஆல்ரவுண்டர்லாம் கிடையாது, பியூர் பவுலர் மட்டும்தான். லாஸ்ட் சீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு. ஸோ இப்போ இவர் பேர் ஆசிக் ஸ்ரீனிவாஸ், ஆனால் ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு தான் பார்த்திங்க அப்படின்னா வந்து ட்ரீம் 11ல் இருக்கும். 81% பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பிக் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பிளேயரானு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இவர் கூட கம்பேர் பண்ணும்போது சிலம்பரசன் பெஸ்ட்டு பிக்கு. ஸோ ஆசிக் ஸ்ரீனிவாஸ் ப்ளே பண்ணார்னா 2வது போலிங் பிக் பண்ணுங்கள். மோஸ்ட் ப்ராப்ளி இம்பாக்ட் பிளேயராக தான் உள்ள வரதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. ரோஹித் சுதா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கிருபாகர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்ஸ் பெருசாக இல்லை. ஆசிக் ரஹ்மான் பார்த்திங்க அப்படின்னா டெபுட்டன். சுனில் கிருஷ்ணா, ராமலிங்கம் ஜி எல்லாருமே டெபு பண்ண போகிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு திருப்பூர் தமிழன்ஸில் இம்பார்ட்டன்ஸ் ஆன் பிளேஸ் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அமித் சாத்விக், 2வது துஷார் ரகேஜா, 3வது பிரதோஷ் ரஞ்சன் பால், 4வது ஷாய் கிஷோர், 5வது முகமது அலி, 6வது நட்ராஜன், 7வது சிலம்பரசன் அப்படின்னு சொல்லி என்னோட 7 பிளேஸை நான் பிக் பண்ணிக்கிறேன். சேப்பாக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு சச்சின் பி, ஜெகதீஷன், அப்ரஜித், விஜயசங்கர், தென் ஸ்வப்னில் சிங், அடுத்து அபிஷேக் தன்வார், லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா சிலம்பரசன் அப்படிங்கிற மாதிரி என்னோட 7 பிளேஸை நான் பிக் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் நம்ம வந்து யாரெல்லாம் CVC ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சேஃப் ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா விஜயசங்கர், அப்பரஜித், கிஷோர் இருக்காங்க. இதில் விஜயசங்கர் உங்களுக்கு ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டான கேப்டன் அண்ட் அப்பரஜித் பெஸ்ட்டான VC அப்படிங்கிற மாதிரி இந்த மேட்ச்க்கு தெரிய வருது. மோஸ்ட் ப்ராபப்ளி CSG தான் வின் பண்ண போகிறாங்க. சேப்பாக் தான் வின் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக டீமை மேக் பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன் ப்ரோ, எனக்கு கிராண்ட் லீக் கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்கள் அப்படின்னா ஜெகதீஷன் போத் இன்னிங்ஸுமே பட் ஃபஸ்ட் பேட் பண்ணும்போது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து CVC, முகமது அலி போத் இன்னிங்ஸ் பண்ணும்போதுமே பார்த்திங்க அப்படின்னா VC கொடுக்கலாம். அபிஷேக் தன்வர் ஃபஸ்ட் போலிங் பண்ணும்போது CVC, நட்ராஜன் 2வது போலிங் பண்ணும்போது CVC போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நாம் கிரியேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு டெமோ டீம். ஸோ இந்த டெமோ டீமில் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர்ஸில் ஜெகதீஷன், அமித் சாத்விக் பிக் பண்ணியிருக்கோம். விஜயசங்கர் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸில் அடுத்து பிரதோஷ் ரஞ்சன் பால், முகமது வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸ்வப்னில் சிங், பாபா அப்ரஜித், அபிஷேக் தன்வார், சாய் கிஷோர், நட்ராஜன், சிலம்பரசன் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் சேஃபா அப்ரஜித், வைஸ் கேப்டன் சேஃபா பார்த்திங்க அப்படின்னா சாய் கிஷோர் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். ஒரு நார்மலான டீம் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். பெருசாக ரிஸ்க் எதுவும் எடுக்கலை. கிட்டத்தட்ட முகமது அலி ஓரளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்கோம். ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா சிலம்பரசன் அந்த மாதிரி தான் பிக் பண்ணியிருக்கோம். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி ஆஃப்டர் லைனப் வந்து இந்த டீம் வந்து உங்களுக்கு டெலகிராமில் ஆன் டைமில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மறக்காமல் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.